இன்றைக்கான வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து 30 ரூபாய்ங்க, 2 ஸ்வீட் கார்ன் 60 ரூபாயாச்சு. உங்கள் ஊரில் எல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்வீட் கார்னை வந்து இது எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கலாம், அல்லது உரிச்சு கூட இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறப்போ ஸ்வீட் கார்னை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்துருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்வீட் கார்னை போட்டு கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் பெப்பர் தூள், அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போடாமல் சாப்பிட்டாலும் ஸ்வீட் கார்ன் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.